German. Loving Heavenly Father, thank you, Father, for giving us this time. Thank you, precious Father, for your word, for being our Savior, for being our Father, for making us call you as children. You've given us the privilege as children, Father, to call you Father. Thank you, Father, for that. Precious Lord, we thank you for your word. You cared enough to give it to us. You have preciously held it. You lovingly invited us for this gathering, Father God. We thank you so much for it. Precious Lord, as we study this book, be with us. There are so many things which we do not understand. Help us, Father, not to jump to any conclusion, understand anything wrong, Father. Let's say to not deceive us. Help us to understand only the truth. Truth to worship you better, to serve you better, to love you better. Be with us, Lord. Be with each one of us to make us wiser. In Jesus' wonderful name I ask. Amen. Okay. So, யாரெல்லாம் homework பண்ணீங்க? ஐ? Oh, okay. Great. So, it was easy, right? ரொம்ப டிஃபிகல்ட் கிடையாதுல்ல அந்த 7 points பண்றது. ஸோ இட்ஸ் பிரிட்டி ஈஸி. அது பண்ணது வசதியா இருக்கும். மென் யாராவது பண்ணீங்களா? யாரும் பண்ணலையா? ஓகே. Praise the Lord. All right. So we are in the book of Revelation, chapter 2 படிக்க போறோம். Chapter 1 complete பண்ணோம். புக்கோட அவுட்லைன் பார்த்தோம். அந்த சேர்ல உட்காருறீங்களா? இல்ல, பட் ஷீஸ் ஸ்ட்ரகிளிங். இந்த சேர்ல உட்காந்துக்கிட்டு இந்த சேர் ஓகே, cool. இருக்கட்டும் என்ன? No problem. Kingston missing. Kingston. Okay. Continue பண்ணுவோமா? Okay. So chapter 1 இது வரைக்கும் நம்ம படிச்சோம்ல. Few things பார்த்தோம். புக்கோட அவுட்லைன், காடோட மெசேஜ் சர்ச்சுக்காக ஜானை எழுத சொல்லி இந்த லெட்டர் ஆரம்பிக்குது, அதெல்லாம் பார்த்தோம். ஜீசஸோட விஷன் பார்த்தோம். ஒவ்வொரு டீட்டெயில் உள்ள போய் கிளியரா பார்த்தோம். ஓகே, நவ் வி ஆர் கோயிங் இன் டு சாப்டர் 2 and 3. சாப்டர் 2 and 3 தான் மெனி பிப்ளிக்கல் ஸ்காலர்ஸ் சொல்றது ப்ரெசன்ட் சர்ச் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ஹோல் புக்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போர்ஷன் வந்து சாப்டர்ஸ் 2 and 3. ஏன்னா இந்த சாப்டர் 2 and 3ல தான் ஜீசஸ் இஸ் டெல்லிங் சம் இன்ஃபர்மேஷன் டு த சர்ச் டிபெண்டிங் ஆன் சர்ச் பிஹேவியர், ரைட்? மற்றதெல்லாம் ஃபியூச்சரில் நடக்க போகிற காரியங்கள்னு சொல்லியிருக்கு. பட் இந்த 2 சாப்டர்ல தான் சர்ச்சை பற்றின காரியங்களை குறித்து ஜீசஸ் இஸ் டாக்கிங் டு 7 டிஃப்ரெண்ட் சர்ச்சஸ். அப்போ அந்த சர்ச்ல இருந்து there are many things to learn for us. சர்ச்னா இட்ஸ் நாட் அ பில்டிங், ஒரு டினாமினேஷன், ஒரு லாங்குவேஜ் கிடையாது. கரெக்ட்? வாட் இஸ் அ சர்ச்? We are the church. So அப்போ நம்ம every individual. So when Jesus is writing to the church, na enna artham? Exactly, it becomes a personal message. Yeah. So that makes it very critical for the church to understand these 2 chapters very clearly. Okay, so Jesus கைப்பட தன்னோட சர்ச்சுக்கு எழுதுற ஒரு லெட்டர் மாதிரி. ஸோ அதனால சூப்பர் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி வேர்ட், எவ்ரி பார்ட் ஆஃப் இட். ஏன் எழுதியிருக்காரு, எதுக்காக எழுதியிருக்காரு, எதோட கம்பேர் பண்ணியிருக்காரு, எது அவருக்கு பிடிக்கல, எது இஷ்டப்படுறாரு, அப்படின்ற காரியங்களை படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தீஸ் 2 சாப்டர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த த ஹோல் புக்கு ஜான் எழுதி 7 சர்ச்சுக்கு அனுப்புன்னு சொல்லி
ஃபர்ஸ்ட் சாப்டரில் நம்ம பார்த்தோம். 119 இல்லை 118 17-18 இருக்குன்னு நினைக்கிறேன்ல. சென்ட் டு ஆல் தீஸ் சர்ச்சஸ்ன்னு இருக்கும் இல்லையா? பார்த்துக்கிட்டீங்களா? ரெவலேஷன் 1:17 இல்லையா? 7 சர்ச் பேர் இருக்கா? அது எந்த வருஷம்? 11. ஓகே ஓகே. ஸோ அந்த 7 சர்ச்சஸ்க்கு எழுத சொல்லி இருக்கு. ஸோ அந்த 7 சர்ச் ஆக்சுவலாக 7 ஊர்கள் இன் டர்க்கி, இப்போ உள்ள டர்க்கி. ஓகே, முன்னாடி வந்து ரோமன் எம்பையர்ல பார்ட் ஆஃப் இட், சீசர் ரூல் பண்ணிட்டு இருந்த போர்ஷன்ல ஒரு பார்ட். அப்போ இஸ்ரேல் போர்ஷன், ஜெருசலேம், பால் வளர்ந்தது, பீட்டர் வளர்ந்தது, அதுவும் ரோமன் எம்பையர் தான் இல்லையா? டர்க்கியும் ரோமன் எம்பையர் தான், கிரீஸும் ரோமன் எம்பையர். ஸோ அப்போ ரோம் வாஸ் ரூலிங் அவ்வளோ பெரிய ஏரியா. ஓகே, ஸோ ஈஸி ட்ராவல், விசாலாம் தேவையில்ல, ஒரு கண்ட்ரிக்குள்ளே போகிற மாதிரி தான். ஸோ அதனால தான் ஈஸியாக ட்ராவல் பண்ணி காஸ்பல் ஸ்ப்ரெட் ஸோ மச். ஓகே, ஸோ இப்போ இதில் பற்றி பேசும்போது when they talk about இந்த 7 சர்ச்சு, டர்க்கி ஊர் பேர் அந்த டைமில் தெரியாது. they call it ஏஷியா மைனர். ஓகே, ஏன்னா யூரோப்லேருந்து ஏஷியா ஸ்டார்ட் ஆகிற லேண்ட் போர்ஷன், அதனால ஏஷியா மைனர்னு அதுக்கு அந்த ஏரியாவுக்கு பேர். இப்போ உள்ள கண்ட்ரி டர்க்கி. ஓகே, ஸோ இந்த மேப்புக்கு பார்த்தீங்கன்னா அந்த 7 பிளேசஸ் யூ கேன் சி பக்கத்தில் ஒரு பஸ் எடுத்தா, கார் எடுத்தா ஒரு நாளில் 7 இடத்துக்கும் போயிட்டு வந்துடலாம். அந்த இப்போ ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம். ஓகே, ஸோ மற்ற சர்ச் ஒன்று டீட்டெயில்ஸ். ம் யுஏஇ போல. ஆமாம், அதோட கொஞ்சம் தள்ளியோ, இட்ஸ் லிட்டில் பிகர் தென் தட். பட் ஆமாம், 7 குட்டி குட்டி ஊர். பட் அந்த டைமில் ஒரு ஒரு டவுன் மாதிரி வச்சுக்கலாமே, டவுனாக இருந்திருக்கும். ஓகே, அந்த ஜான் ஜீசஸ் இந்த ரெவலேஷன் புக்கு எழுதுகிற டைமில் வேற சர்ச்சஸ் இருந்துச்சா? நிறைய இருந்தது. சர்ச் இன் ஜெருசலம் இருந்தது, மற்ற ஊர்கள்லும் இருந்தது, ஆன்டியாக்ல இருந்தது. பட் ஜீசஸ் ஃபார் சம் ரீசன் இந்த 7 சர்ச்சோட நேம்ஸை மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கிறாரு. அதுக்கு உள்ள ரீசன்ட்டு யூகங்கள் உண்டு, லைக் கெஸ் ஒர்க், விச் இஸ் இன்ட்ரெஸ்டிங். நம்ம 7 சர்ச் முடிச்ச பிறகு ஐ ஜஸ்ட் ஷேர் வித் யூ. அது பாடம் இல்லை, லைக் இட்ஸ் நாட் சம்திங் டு லேர்ன், ஞாபகம் வைக்கிறதுக்கு ஈஸி, அந்த மாதிரி. இட்ஸ் அ டூல் டு ரிமெம்பர். ஓகே, ஸோ தெர் வர் அதர் சர்ச்சஸ், ஆனால் ஜீசஸ் ஃபார் சம் ரீசன் ரைட்ஸ் டு திஸ் 7 சர்ச்சஸ். ஸோ நம்ம பேசினது போல இந்த 7 லெட்டர்லேயும் 7 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ சேம் பாயிண்ட்ஸ் தான் 7 லெட்டர்லேயும் இருக்கும். ஓகே, ஸோ அதுவும் இன்னொரு ஈஸி டு ரிமெம்பர். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், 7 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சா போதும். அதுலேயும் நிறைய ரெப்படிஷன் இருக்கும். ஸோ என்னது 7 பாயிண்ட்னாக்கா, ஒன்று நேம் ஆஃப் த சர்ச். ஓகே, ஸோ 7 சர்ச்சஸோட நேம்ஸ் we know. அதில் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் விச் we will be learning, அதோடைய க்ரீக் நேம் எடுத்தோன்னா யூ கேன் கெட் அ மீனிங் அவுட் ஆஃப் தட் வேர்டு. அந்த வேர்ட் மீனிங் என்னென்னு நம்ம பார்ப்போம், வில் லேர்ன் அபவுட் இட். ஸோ அது ஒன்று இருக்குது. செகண்ட் வந்து when Jesus is writing letter to that church, தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி he will write, யார்கிட்ட இருந்து ஃப்ரம் அட்ரஸ் எழுதுற மாதிரி ஃப்ரம் அப்படின்னு எழுதும் போது தன்னை பற்றி he describes some part, ஏதோ ஒன்று தன்னை டிஸ்கிரைப் பண்ணி தனக்கு ஒரு டைட்டில் கொடுத்து ஹீல் இன்ட்ரடியூஸ் ஹிம்செல்ஃப். இன்ட்ரடியூஸ் இல்லை, ஹீ ரைட்ஸ், நான் எழுதுறேன் அப்படின்னு, உங்கள் மாமா எழுதுறேன் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீ ரைட்ஸ், டிஸ்கிரைப்ஸ் ஹிம்செல்ஃப் அண்ட் ஹீ டெல்ஸ். அந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நம்ம படித்தோமே ஃபர்ஸ்ட் சாப்டரில் டீட்டெயில்டாக. வேற விதத்தில் ஜான் எப்படிலாம் பார்த்தாரு, ஜீசஸ் எப்படிலாம் தன்னை பற்றி டிஸ்கிரைப் பண்ணாருன்னெலாம் படித்தோம்ல, அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல இருந்து ஒன்று தான். பைபிளில் வேற எங்கேயும் கூட இல்லை, ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து தான் Jesus takes a title. Okay, so he takes a title. Then மூணு very very important point which we have to concentrate a lot. 3 point. ஒன்று, என்னது நல்லது பண்ணாங்க அந்த சர்ச். ஓகே, அடுத்தது என்னது ப்ராப்ளமாக இருக்குது, என்ன போர்ஷன் அவங்க இதில் ப்ராப்ளமாக இருக்குது. இன்னொன்று என்ன அட்வைஸ், இதை மாற்றிக்கோங்களேன், இதை செய்திருங்களேன் அப்படின்னு ஜீசஸ் ஒரு அட்வைஸ் கொடுப்பாரு, ஒரு கவுன்சில் அட்வைஸ் சொல்வார். ஓகே, அண்ட் தென் நீங்கள் அதை தாண்டி அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ஓவர் கம்மர் ரிவார்டு, இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிவார்டு இருக்குன்னு அதுக்கு ஒரு ரியலாக ரிப்போர்ட் கார்டு மாதிரி, ஒரு குட்டி பிள்ளைங்கிட்ட பேசுகிற மாதிரி அப்படியே தான் இருக்கும். ஓகே, விஷயங்கள் உள்ள பெருசு பெருசாக இருக்கும், ஆனால் ஹீஸ்
simplify பண்ணி he is explaining. Okay, what good that church is doing, what bad that church is doing, what is the problem which they can repair, என்ன சேஞ்ச் பண்ணலாம் ஒரு அட்வைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன நல்லது. ஓகே, ஒரு ஓவர்கமர் ரிவார்ட். And then there is யாருக்கு இந்த மெசேஜ். ஸோ தட் ஆல்சோ இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த சர்ச்சுக்கு மாத்திரம் இல்லை, ஸோ த ஹோல் புக்கும் எழுதி சர்ச் மெம்பர்ஸ்க்கு தானே எழுதுறாங்க, எழுதி அந்த 7 சர்ச்சுக்கும் சர்க்குலேட் ஆகும். அப்போ எஃபிசஸோடைய இன்ஃபர்மேஷன் வில் கோ டு தயட்டிரா ஆல்சோ, அப்படி எல்லாருக்கும் போகும். ரைட்? ஸோ த சேம் திங் தான் நம்மளும் இப்போ படிக்கிறோம். அந்த 7 சர்ச்சுக்கு ஜீசஸ் சொன்னது தான் இந்த சர்ச்சும் படிச்சுக்கிட்டு இருக்கு. மேக் சென்ஸ்? ஸோ திஸ் மெசேஜ் இஸ் ஃபார் all the time, for all the churches, everywhere. Make sense? அது இன்னும் அது நமக்கு விளங்க கிளியரா விளங்க பண்றதுக்கு தான் யாருக்கு மெசேஜ்னு 7 தடவை எழுதியிருக்கேன். என்னென்ன எழுதியிருக்கு? நமக்கு காது இருக்கு, ஸோ நமக்கு இந்த மெசேஜ். மேக் சென்ஸ்? வெரி வெரி சிம்பிள் அண்ட் கிளியர். ஸோ pretty clear. இதே 7 you can split all the 7 letters. ஓகே, அப்போ அது கம்பேர் பண்ணுறது படிக்கிறது ரொம்ப ஈஸி. அதில் நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது 3, 4, 5. ஓகே, குட் என்ன, பேட் என்ன, அட்வைஸ் என்ன. வை? பிகாஸ் வி ஆர் த சர்ச். ஸோ இந்த கமெண்டேஷன், இந்த குட் பாயிண்ட் என்கிட்ட இருக்கா, இந்த பேட் பாயிண்ட் என்கிட்ட இருக்கா, இந்த அட்வைஸ் எனக்காகவா அப்படின்னு நம்ம ஒவ்வொரு இதுலேயும் இருக்கிற பாயிண்ட்ஸும் நம்ம அப்ளை பண்ண முடியும். ரைட்? எந்த சர்ச்சோ, எந்த பர்சனோ, எந்த ஃபெலோஷிப்போ பக்காவா எஃபிசஸ் மாதிரியே தான் நாங்கள் அப்படின்னு இருக்காது. இதில் உள்ள சில கேரக்டர்ஸ் இருக்கும், அந்த சர்ச்சில் உள்ள சில கேரக்டர்ஸ் இருக்கும். கரெக்ட்? சேம் திங் அப்ளைஸ் டு அ பர்சன். என்கிட்ட மேபி தெர் ஆர் சம் குட் பாயிண்ட்ஸ் ஆஃப் தட் சர்ச் என்கிட்ட இருக்கும், ஸோ அந்த சர்ச்சில் இருக்க பேட் பாயிண்ட்ஸும் என்கிட்ட இருக்குமா இருக்கும். ஸோ மொத்தத்தில் ஆல் திஸ் வி கேன் லேர்ன் டுகெதர். ஓகே, சரி. ஸோ அதுவும் 7. Okay, so 7 letters, 7 points in each letter. So he who has a ear, 7 common, right? So let me finish that off. அதை ரிப்பீட் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ லெட் மீ ஃபினிஷ் தட். ஸோ இது 7 லெட்டர்ஸ்லேயே இருக்கு, கவனிச்சிங்களா? ஆமாம், 7 ரெவலேஷனில் ஜீசஸ் எழுதுகிற 7 லெட்டருக்குமே இந்த பர்டிகுலர் பாயிண்ட் இருக்கும். ஹீ ஹூ ஹேஸ் அ இயர் இருக்கும். ஓகே, அது இல்லாமல் ஹீ ஹேஸ் ஸ்போக்கன் த சேம் வேர்ட்ஸ் முன்னாடியும் சொல்லியிருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் கம்மிங்கில் ஜீசஸ் ஏர்த்தில் இருக்கும் போதும் சில டைமில் இந்த காரியத்தை சொல்லியிருக்காரு. எந்த டைம்னு பாருங்க. இந்த பேரபிள் ஆஃப் த சோவர் தெரியுமா? ஆமாம், நிறைய பேரபிள்ஸில் சொல்லியிருப்பாரு. பேரபிள் ஆஃப் த சோவர், 4 விதமான நிலம். கரெக்ட். யா, அந்த இது. ஸோ எங்கெல்லாம் ஜீசஸ் வந்து கவனிச்சு இறங்கி ஆழமா படிங்க, படிச்சா ஒருவேளை உங்களுக்கு வைஸா இது விளங்கும் அப்படின்ற மாதிரி பாயிண்ட்ஸ் இல்லையா இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் அ கேஷுவல் கமெண்ட், சும்மா எல்லாரும் கேளுங்கன்ற மாதிரி இல்லை. அதாவது ரொம்பவே இறங்கி விளங்காமல் அதுக்கப்புறமும் விளங்காமல் இருக்கலாம். த திங் இஸ் யூ நீட் டு டேக் கேர். அப்போ அப்போ இது எனக்கு இது விளங்கலையே, அப்போ இது என்னது அப்படின்னு இன்னும் யூ ஹாவ் டு லேர்ன் மோர், ரீட் மோர், ப்ரே மோர், ஆஸ்க் மோர், சீக் மோர் டு கெட் தட் விஸ்டம். ஓகே, ஸோ பட் ஹவவர் இட் இஸ் இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம். கேஷுவல் ரீடிங்கில் மேபி யூ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட், பட் அதுக்கும் இன்னும் டீப்பர்னு அர்த்தம். ரைட்? ஸோ பேரபிள் ஆஃப் சோயரில் இது மென்ஷன் பண்ணியிருக்கு. வாசிக்கிறீங்களா யாரும்? கிட்ஸ் ரீட் லூக் 8:8 ஃபாஸ்டா. A crop 100 fold. When he saw these things, he cried, "He who has an ear to hear, let him hear." Very good, thank you. You are rather 13, Matthew 13:43. இந்த பேரபிள் எதுனாக்கா வீட்டும் கெட்ட செடி என்ன பேர், சேர்ஸுக்கு என்ன, வீட்டும் அதுவும் சேர்ந்து வளரும். ஆனால் பிடுங்க வேண்டாம், ரெண்டும் சேர்ந்து வளரட்டும், கடைசியில் பார்த்துக்கலாம். அதெல்லாம் நிஜமாவே டீப். ஏன்னா நம்ம மைண்டில், ஹியூமன் மைண்டில் என்ன தோணும், சே ஆடம் ஈவ் கிட்ட தப்பு நடந்துச்சுன்னா why didn't God punish them there itself? அங்கே பனிஷ் ஏன் பண்ணல, ஏன் இது இழுத்துட்டு போகுது? இதான் ரீசன். திஸ் இஸ் த ரீசன்.
God is allowing this to happen till the end of time. விளங்குறவங்களுக்கு விளங்கும். You get that? அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப டீப் philosophical மீனிங் உள்ள காரியங்கள்ல this is be there. அந்த parable of the sowerலையுமே கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கடைசி இதில் ஹூ நல்ல நிலத்துல விழுறது கூட எல்லாரும் ஈக்குவலா ஃப்ரூட் கொடுக்கல. கவனிச்சு பார்த்தீங்களா? யா why? See, it's not a simple ஒரு சாதாரண ஆன்சர் இல்லை. சம்திங் மோர் இஸ் தேர், என்னமோ இருக்கு. அதனால தான் கொஞ்சம் பேர் ஈவன் நல்ல நிலத்துல விழுந்தா கூட சிலருடைய ரிட்டர்ன் இஸ் வெரி லெஸ், சம் ரிட்டர்ன்ஸ் ஆர் மோர். இல்லை அந்த மாதிரி கேள்விகள் வரக்கூடிய கொஞ்சம் டீப்பர் பாயிண்ட்ஸ். ஓகே ரைட். ஆமாம், சால்ட் ஒர்த்லெஸ் இல்லாமல் போகிறது, உப்பு சாரமற்று போகிறது, அந்த இடத்துல இருக்கு. அப்புறம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ட்ரெடிஷன்னாக்கா கல்ச்சர் மேலே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு பைபிளோட இம்பார்ட்டன்ஸ் மேபி அந்த அளவுக்கு கொடுக்காம போகிறது. ஓகே, வாசிச்சுறீங்களா? மார்க் 7:16. அதுக்கு முன்னாடி உள்ளது யாராவது கொஞ்சம் வாசிங்களேன், அந்த அந்த டாபிக் தெரிகிற மாதிரி. திஸ் இஸ் வென் ஏன் இவர் கழுவிட்டு சாப்பிட மாட்டேங்கிறாரு, குடிக்க மாட்டேங்கிறாருன்னு பேசும்போது ஜீசஸ் சொல்றது ஏன்னா இது கல்ச்சர்னு அவங்க வச்சிருக்காங்க, கழுவிதான் குடிக்கணும் அப்படின்ட்டு. அதை ரொம்ப சீரியஸாக ஃபாலோ பண்ணுற ஃபேரிசீஸ். ஜீசஸ் வந்து அவர் பாட்டுக்கு குடிக்கிறாரு. அப்போ அவங்க கமெண்ட், என்னது இது, இந்த இது பழக்கம் கூட இல்லையா அப்படின்னு அவங்க கமெண்ட் அடிக்கும் போது ஜீசஸ் சொல்ற பதில். அப்போ இதுவும் இட் பிகம்ஸ் வெரி டீப்னா, இது எத்தனை ஆயிரம் வருஷமா செய்துகிட்டு இருக்காங்க அந்த ஃபேரிசீஸ். மோசே காலத்துல இருந்து செய்துட்டு வர ஒரு பழக்கங்கள் இல்லை. எக்ஸாக்டா மோசே காலமான்னு தெரியல எனக்கு, பட் ரொம்ப வருஷமா செய்துட்டு வர ஒரு பழக்க வழக்கம். அது ஜீசஸ் அதை ஒரு பொருட்படுத்தவே இல்லை, அதை ஒரு டேக் கேரே பண்ணலை, அதை ஒரு கண்டுக்கவே இல்லை அவர். அப்போ அது ஃபேரிசீஸ்க்கு குழப்பம், சுற்றி இருக்கவங்களுக்கு குழப்பம். இவர் ரிலீஜியஸ் டீச்சர், தேவ மகன் வேற, அண்ட் ஹீ இஸ் நாட் பாதர்ட் வித் ஆல் திஸா அப்படின்னாக்கா, அப்போ சாதாரண மனுஷருக்கு அது எப்படி ஒரு ஆட்டங்கண்டு இருக்கும். கரெக்டாக தப்பா, இவர் ஏன் இது பண்ணுறாரு இவர் அப்படின்னு தோணி இருக்கும்ல எல்லா பேர். பெரிய பெரிய ஃபேரிசீஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, ஜீசஸ் ஏன் பண்ணல? அண்ட் ஜீசஸ் எக்ஸ்பிளைன்ஸ், இது வெறும் வயிறுக்குள்ள போகிற விஷயம், இதை விட இம்பார்ட்டன்ட் காரியம் இருக்கு. ஸோ அதுவும் அகெயின் டீப்பர் மீனிங். இப்போ ஸ்கிரிப்சர் ஷுட் பி ஹையர் அத்தாரிட்டி தேன் யுவர் ட்ரெடிஷன் ஆர் கல்ச்சர். ஓகே, ஸோ இது வந்து நிறைய குழப்பங்கள் உண்டாக்குற ஒரு பாயிண்ட் ஈவன் டில் டுடே. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இல்லை டேஞ்சரஸ் பாயிண்டாக இருக்கீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சாரி தான் கட்டணும்னு வச்சுக்கோங்க. சாரி கட்டலைன்னா அது சின்னர் இல்லையா? சின்னர் இல்லை. திஸ் இஸ் ஜஸ்ட் அ கல்ச்சர். யூ சி த டிஃப்ரென்ஸ்? அப்போ அது நார்மல் பீப்புளுக்கு கட்டாயம் சந்தேகம் வரும். ஐயோ, இது ரொம்ப குழப்பமா இருக்கும் அவங்களுக்கு. இட்ஸ் நாட் சடாக்குன்னு ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணுற காரியமாக இருக்காது. ஸோ யூ ஷுட் பி ஏபிள் டு டிஃப்ரென்ஷியேட் what is tradition and culture related to our surrounding versus what is in scripture and what God wants us to do. இல்லை, அதுதான் சின்னர். இது சின்னர் இல்லை. இது ஏன் ரிபல் மாதிரி ஒழுங்கா குடும்பத்தோட ஒட்டி போலாமே, அந்த மாதிரி பாயிண்ட்ஸுக்கு ஓகே, பட் இட்ஸ் நாட் அ சின், ரைட்? ஓகே, ஐ கேன் கோ ஆன், பட் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓ, இதுவும் ஒரு பெரிய பாயிண்ட் தான். எலைஜா வந்து திரும்ப வருவாருன்னு ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, தே கீப் வெயிட்டிங். இன்னைக்கு வரைக்கும் ஜூஸ் வெயிட். அவங்களுடைய ஸ்பெஷல் மீல்ல தே லீவ் அ சேர் எம்டி. எலைஜா வந்தா அவரை விருந்தோம்புறதுக்காகன்னு அவ்வளோ ஒரு ஷுவரா எலைஜா வர போறாருன்ட்டு. அதுவும் எலைஜா வர்றது மெசையா முன்னாடின்னு தெரியும். ஸோ மெசையாக்கு சேர் போடல, பாவம் எலைஜாக்கு சேர் போடல. அப்போ அந்த எலைஜா வரணுன்றது நியூ டெஸ்ட்மெண்ட்ல ஜீசஸ் டைம்லயும் இந்த பேச்சு இருக்கு. எலைஜா ஷுட் கம். நோ, அப்போ ஜான் தான் எலைஜாவா அப்படின்லாம் பேசுவாங்க இல்லையா?
So Jesus tells, yeah, John is Elijah. And John will say, no, I'm not Elijah. அது ஒரு பெரிய கன்ஃபியூஷன். ஓகே, கன்ஃபியூஷனாக தெரியும் அது. பட் தட் ஆல்சோ அந்த சினாரியோலையும் ஜீசஸ் எக்ஸ்பிளைன்ஸ் திஸ். ஏன்னா எலைஜா மாதிரி இன்னொரு விட்னஸ் வில் ஹேப்பன் இன் ரெவலேஷன் ஆல்சோ, பின்னாலையும் நடக்கும். இதோடைய ஒரு ஒரு சாம்பிள் இஸ் ஜான். ஸோ ஜான் இஸ் ரெண்டு பேர் சொல்றதும் கரெக்ட். ஸோ ஜான் சொல்றது, ஐயோ நான் இல்லைப்பா எலைஜா, நான் சாதாரண ஒரு மனுஷன், அவர் சொல்றதும் இட் இஸ் கரெக்ட். ஜீசஸ் சொல்ற பாயிண்ட், இந்த ஃபர்ஸ்ட் கம்மிங்ல எலைஜா மாதிரி வந்த ப்ராஃபிட் ஜான் த பேப்டிஸ்ட்னு சொன்னதும் கரெக்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஆமா, அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராஃபஸி, ரெவலேஷன் அந்த டைம்லயும் ஜீசஸ் ஹஸ் மென்ஷன்ட் இந்த காதுள்ளவன் கேட்கிறவன். வெரி இன்ட்ரெஸ்டிங்லி அகெயின் 7 times. ஓகே, இதுவும் ஒரு 7 times 6. இது இந்த 7 லெட்டர் இல்லாம இன்னொரு 7 times காதுள்ளவன் கேட்கிறவன் இருக்கு. ஸோ அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே, வில் கேரி ஆன். இட்ஸ் த சேம் வேர்ஸ். சரி. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த 7 இந்த 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 7 லெட்டர்ல மென்ஷன் ஆயிருக்கிற 7 times. ஸோ ஹவு கேன் வி லேர்ன்? எப்படி நம்ம இன்னும் ஆழமா படிக்கலாம்? கோயிங் பேக் டு த வேர்ட் ஆஃப் காட் ஒன்லி, இல்லை? ஸோ இன்னும் எப்படி நமக்கு காதுள்ளவன் கேட்டுட்டா போதுமா? நோ, யூ நீட் டு லேர்ன். ஸோ ஹவு டு யூ இன்க்ரீஸ்? பை த வேர்ட் ஆஃப் காட். ஓகே, இந்த கேளுங்க அப்படின்றது, கேட்கறத பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். அந்த கேட்கறதுன்றது ஒருவேளை நியூ டெஸ்டமெண்ட் இஸ்ரேல் அல்லாத நமக்கு ஒரு சாதாரண கேட்கறது, ரைட்? ஜஸ்ட் லிசனிங், அதுல நிக்குது. பட் ஆக்சுவலா இஸ்ரேலுக்கு அந்த ஹியர் அப்படின்ற வார்த்தை பயங்கர லோடட்னா செம லோடட். ஓகே, வை? பிகாஸ் அந்த இந்த வசனம் வாசிங்க கட்டாயம், டியூட்ரானமி 6:4 and 5. ஆமா, this is Israel's most important verse. Our God, the Lord is one. Love the Lord your God with all your heart and with all your soul and with all your strength. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? எங்க கேட்டிருக்கோம்? சர்ச் காலத்துல. ஆமா, எங்கன்னா என்ன இன்சிடென்ட் சொன்னா போதும். ஜீசஸ், கரெக்ட். ஜீசஸ் சொல்வாரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கமாண்ட்மெண்ட் என்னன்னு. இல் டெல் திஸ் கமாண்ட்மெண்ட், ரைட்? லவ் காட். வாட் இஸ் த செகண்ட் கமாண்ட்மெண்ட்? லவ் யுவர் நெய்பர்ஸ், ரைட்? ஆமா. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட் அவ்வளோ இம்பார்ட்டன்ட், விச் அஃப்கோர்ஸ் இஸ் நாட் நியூ. ஜீசஸ் இஸ் நாட் டெல்லிங் ஃபர்ஸ்ட் டைம், முன்னாடியே சொல்லிட்டாரு. மவுண்ட் சீனாயில மோசே கிட்ட சொல்லின விஷயம்தான். ஸோ இதுதான் அவர் ரிப்பீட் பண்றாரு. ஜீசஸ் இஸ் ரிப்பீட்டிங் லவ் காட். ஸோ ஹவு இஸ் இட் ஸ்டார்டிங் இந்த வேர்ஸ்? அந்த கேள் தான். யூ கெட் மீ? ஸோ அந்த கேளுன்றது அவங்களுக்கு சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வசனம் தான் சோ இம்பார்ட்டன்ட். அவங்க எல்லா வீட்டு வாசல்லையும் இந்த வசனத்தை தான் கட்டி வைப்பாங்க. ரிப்பீட் பண்ணாத டைம் கிடையாது. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தெம். ஆப்வியஸ்லி திஸ் இஸ் அவர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்ஸ் ஆல்சோ, ரைட்? அவங்களுக்கு அந்த ஷெமா, இன்னைக்கும் ஷெமா நீங்க யூடியூப்ல போய் போடுங்க, இந்த பாட்டு வரும். இதை பாட்டா நிறைய பேர் பாடியிருக்காங்க. ஸோ இந்த பாட்டு யூ கேன் ஹியர் திஸ். ஹீப்ரூல கேட்கலாம் இது. பிகாஸ் ஷெமானாலே இதுதான், ஹியர்னாலே இதுதான், கேள் அப்படின்னாலே இதுதான். டு யூ திங்க் ஆர் தே ஜஸ்ட் லிசனிங் டு இட்? இதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் கட்டாயம் செய்வாங்க. என்னது அது? தே வில் ஆக்டிவ்லி ஒபே இட், இல்ல தே வில் டேக் ஆக்ஷன் ஆன் இட். கேட்டுட்டு உட்கார்ந்துருவாங்களா? டஸ் இட் மேக் எனி சென்ஸ் இஃப் யூ ஆர் ஜஸ்ட் லிசனிங் அண்ட் சிட்டிங்? ஸோ திஸ் இஸ் அன் ஆக்ஷன் வேர்டு. கேட்டுட்டு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும், அதுக்கு தேவையான காரியங்களை காட்டணும். இல்லை, யோசிச்சு பாருங்க, நோவாவை காட் கூப்பிட்டாருன்னா கேட்டுச்சு தேங்க்யூன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாரா? he worked on it. ஏப்ரஹாமோட கால், he acted on it. இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு he traveled. You see anybody பிற்காலத்தில் Jesus when he calls disciples எல்லாத்தையும் விட்டுட்டு வர. So there is an action after the call, after the act of faith. எனக்கு இருக்கு, நான் நம்புறேன்னு சொல்லிட்டு சும்மா இருந்து யூஸ் இல்லை. நான் கேட்டுட்டேன், நீங்க யாருன்னு தெரியும் எனக்கு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விடுறது இல்லை. you show it in your action, right? So same thing for them. அவங்க இது நான் 2 வேர்டா இங்கிலீஷ்ல சொல்லணும்.
அவங்களுக்கு ஷெமானாலே கேட்டு ஒபே பண்றது, லைக் லிசன் அண்ட் ஒபே டு இட் தான் அவங்களுக்கு அந்த மீனிங். ஓகே, அதனால்தான் இஸ்ரேல திட்டும் போது, நான் இப்போ ஐம் நாட் கெட்டிங் இன் டு தட் வேர்சஸ், பட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க காது செவிட்டு காது கேட்டாலும் கேட்க மாட்டேங்குது அவங்களுக்கு. இப்படிலாம் திட்டு விழுவும் தெரியுமா அவங்க? பிகாஸ் ஆஃப் திஸ் பாயிண்ட். பிகாஸ் தே கேன் லிசன் பட் தே ஆர் நாட் லிசனிங்னா என்ன அர்த்தம்? கேட்குறாங்க, ஒன்றும் செய்யலை, அதுக்கு ஆக்ஷன் ஒன்றும் பண்ணலை. அதனால தான் அந்த திட்டு விழுது. லைக் தே பார்க்குறாங்க, ஆனால் தே ஆர் பிளைண்டட், தே காண்ட் ஹியர் எல்லாம் வர்றது அதனால தான். ஓகே, ஸோ இந்த பேரபிள்ஸ் வரும்போது கூட இந்த பாயிண்ட் வரும். பேரபிள்ஸ் வென் ஜீசஸ் டெட், சம்டைம்ஸ் பீப்புள் திங்க் குட்டி எக்ஸாம்பிள் சொல்லி எல்லாருக்கும் விளங்குறது போல ஒரு ஸ்டோரி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாரு ஜீசஸ்ன்ட்டு. நாட் அட் ஆல். யூ நோ த ரீசன் ஃபார் பேரபிள்ஸ்? ஏன் இஸ்ரேலுக்கு விளங்கக்கூடாது, ஜீசஸோட டிசைபிள்ஸ்க்கு மட்டும் விளங்கணும்னு சொல்லியிருப்பார் அவர். யூ கேன் ரீட் இட், Matthew 13:13, தமிழ்ல. சாரி, ஓகே, ரீட். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் உவமைகளாக அவர்களோட பேசுகிறேன். அதனாலதான் எக்ஸாம்பிளா நேர சொல்லாம வெவ்வேறு மாதிரி சொல்லிட்டு தனியா டிசைபிள்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அவருக்கா இந்த சோவரோட பேரபிள் சொல்லிட்டு தனியா இவங்ககிட்ட சொல்லுவாரு. சில பேரபிள்ஸ் இந்த நம்ம டிசைபிள்ஸும் விளங்கிருச்சுன்றாங்க. அதனால எக்ஸ்பிளனேஷன் இல்லாம போயிருச்சு. பட் எங்கெல்லாம் இல்லையோ கரெக்டா எக்ஸ்பிளனேஷனோட பைபிள்ல ரெண்டும் ரெக்கார்ட் ஆயிருக்கும். பேரபிளும் இருக்கும், எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், பேரபிள் இருக்கும், எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஸோ திஸ் இஸ் பிகாஸ் he didn't want everybody to even understand. They will not understand and the thought process. Okay, so there you get an idea. Old Testamentல prophets இஸ்ரேல திட்டும் போது கூட அந்த பாயிண்ட்டை சொல்லி திட்டுவாங்க, உங்களுக்கு கேட்காம இருக்குது, உங்களுக்கு கேட்காம இருக்குது. ஸோ நம்மளுடைய ரீசனிங் என்ன? அந்த ஷெமா, அந்த ஹியர், தோஸ் ஹூ ஹாவ் அ இயர் லெட் தெம் ஹியர்ன்றது சும்மா காதுல கேட்கறது இல்லை, உள்வாங்கி ஒர்க் பண்ணி அது வெளியில வரணும். ரைட்? அந்த மாதிரி விஷயங்கள் தான் அவர் அண்டர்லைன் பண்ணி சொல்றது மாதிரி. ரைட்? இந்த பாயிண்ட் நல்லா உள்ள எடுத்துட்டு செய்யுங்க, விளங்கலைன்னா திரும்ப நல்லா படிச்சு செய்யுங்க அப்படின்ற மாதிரி மீனிங். ரைட்? ஸோ மேக்கிங் இட் தட் கிளியர். ஓகே, இஸ்ரேல் காதிருந்தும் கேட்கலன்றது நிறைய ப்ராஃபஸீஸ்ல இருக்கு. லெட் அஸ் லீவ் இட் அட் த மொமெண்ட். கேன் த சர்ச் ஸ்டாப் ஹியரிங்? வெரி வெல். ஆமால, நம்ம கேட்டு கேட்டு கேஷுவல் ஆயிருச்சு. எனக்கு அது ரொம்ப தோணும். பெரிய பெரிய வார்த்தைகள்ல ரிடெம்ஷன், சால்வேஷன், crucifixion, he died for us, he shed blood for us. இத்தனோட்ல இருந்து கேட்டு கேட்டு யா he shed his blood for us அந்த மாதிரி ஆயிரும். அது வெயிட்டேஜே விளங்காது. till you meet a new believer, அப்புறம் தான் ஹிட் ஆகும். அவங்களுக்குலாம் இது எவ்வளோ ஸ்பெஷலா இருக்குல்ல அப்படின்னு தோணும் நமக்கு. நமக்கு அதை கேட்டு கேஷுவல் ஆயிடுது. ஸோ வி கேன் ஸ்டாப் ஹியரிங். இஸ்ரேலுக்கும் சேம் ப்ராப்ளம். தே தெரிஞ்சதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். ரைட்? ஸோ ஜஸ்ட் பி கேர்ஃபுல். ஓகே, ஸோ யா, ஜீசஸ் சேஸ் blessed are those who hear the word and obey. வெறும் கேட்டுட்டு விட்டுட்டா யூஸ் இல்லை. யூ ஹியர் அண்ட் தென் யூ obey. ஓகே, ஸோ ஃபார் ஸோ குட். அதனால தான் காதுள்ளவன் கேட்க கடவன் எல்லா சர்ச்சுக்கும் மென்ஷன் பண்ணியிருக்கு. 11:28, Luke 11:28. தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் இருப்பார்கள். They are only blessed. ஆமா, கேட்டுட்டு சும்மா இருந்தா இல்லை, அது தெரிஞ்ச விஷயம் இல்லை. அந்த ஐ ஹாவ் ஃபெய்த், ஐ பிலீவ் சொல்றதும் சேம் இஷ்யூ. Satan also knows, Satan also believes, Satan knows very well Jesus, second coming எல்லாம் தெரியும். ஸோ அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் இல்லை? இட்ஸ் ஒன்லி இன் யுவர் ஆக்ஷன். அது சேட்டன் அண்ட் ஹிஸ் டீமன்ஸ் தெரிஞ்சிருந்தும் ஈவன் எப்போ இல்லை, திரும்பி வந்து என்னெல்லாம் நடக்க போகுது, என்னெல்லாம் பயங்கரங்கள் நடக்க போகுது எல்லாம் தெரிஞ்சிருந்தும் அவங்களுடைய ரிசல்ட் ஆஃப் தர் ஒர்க் இஸ் ஸ்டில் பேட். அப்போ நம்ம ஒன்றும் செய்யாமல் இருந்தால் தென் இட்ஸ் த சேம் திங் இல்லை?
கேட்டுட்டு சும்மா ஸோ வி நீட் டு டூ தி அதர் சைடு. வேற சைடில் நம்ம ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அஃப்கோர்ஸ் யூ ஆஸ்க் காட். நம்மளா போய் பண்ணால் அது ஒரு யூஸும் கிடையாது. ஆஸ்க் ஹிம். அவர் வேலை கொடுத்தாருன்னா கோ ஹெட் அண்ட் டூ இட். ஓகே, let us go back to Ephesus. Okay, so every letter is for everybody. நம்ம அது பேசணும்ல. ஆமாம், 1:11 நம்ம ஆரம்பிக்கும் போதே வாசிச்சிட்டோம். ஸோ 1:11லேயே இருக்கு, எல்லா சர்ச்சுக்கும் அந்த மெசேஜ் போகுது. அண்ட் ஆல்சோ எவ்ரி இயர், ஸோ த மெசேஜ் இஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் த சர்ச்? எஃபிசஸ். எஃபிசஸ் உடைய கிரீக் மீனிங் பிலவட், டிசையர்டு, இஷ்டப்பட்ட. ரைட்? ஓகே, I think the best meaning I got think of is Habibi. அந்த மாதிரி ஒரு வேர்ட் எஃபிசஸ். ஓகே, ஸோ அந்த சர்ச்சோட பேரு எஃபிசஸ், டிசைரபிள். ஹிஸ்டரி ஆஃப் திஸ் சர்ச் தெரியுமா? அப்பாஸ்டல் ஜான் இங்க போயிருந்தார். இதுல இருக்குது. நிறைய இடத்துல இருக்கு எஃபிசஸ். ஆமா, சொல்லுங்க. இதுல வந்து அவர் வந்து இந்த இவங்க 2 பேர் இருக்காங்க. அகிலா, பிரிசிலா. வெரி குட், வெரி குட். ஸோ ஜீசஸ் கிராஸ்ல இருக்கும் போது தன்னுடைய மேரி மதரை ஜான் நீ பார்த்துக்கோன்னு சொல்லுவார். ஞாபகம் இருக்கா இல்லையா? அண்ட் ஸோ ஜான் இஸ் வெரி சீரியஸ் அபவுட் இட். நிஜமாவே ஹீல் டேக் கேர் ஆஃப் மேரி. வேற பிரதர்ஸ் இருக்காங்க ஜீசஸ்க்கு, இருந்தாலும் ஹீ வில் டேக் கேர் ஆஃப் மேரி. த திங் இஸ் ஹீ டேக்ஸ் ஹர் டு எஃபிசஸ். அண்ட் எஃபிசஸ்ல தான் மேரியும் ஜான், ஆமாம் கரெக்ட் தான், மேரியும் ஜானும், தப்பாக வருதுன்னு பார்த்தேன், ஜோசப் அது. மேரியும் ஜானும் தே செட்டில் டவுன் இன் எஃபிசஸ் ஒன்லி. இன்னைக்கும் எஃபிசஸ், இன்னைக்கும் எஃபிசஸ். இட்ஸ் ஓகே, இருக்கும் போது பாரு. ஈவன் டில் டுடே மேரியும் ஜானும் இருந்த வீடுன்னெலாம் எஃபிசஸ்க்கு போனால் யூ கேன் விசிட். வீடு இருக்குது, மேரியை அடக்கம் பண்ண இடம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, இப்போவும் இருக்குது. ஸோ இவங்க 2 அங்கே போய் இருந்திருக்காங்க. ஸோ நிஜமாவே அங்கே போய் இருந்திருக்கு. ஹீ டுக் கேர் ஆஃப் மேரி. சொந்த அம்மா மாதிரி நிஜமாவே கூட்டிகிட்டு போயிருக்காரு. அங்கே போய் செட்டில் ஆகி அங்கே அஃப்கோர்ஸ் ஹீ டிட் காஸ்பல் ஒர்க். ஜீசஸ் சொன்ன வேலையை ஹீ டிட். ஹீ ஸ்போக் காஸ்பல் அரவுண்ட். நிறைய சர்ச் ஸ்டார்ட் பிளான்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் வயசாக நிறைய பிஷப் மாற. ஸோ ஹீ வாஸ் அ பிஷப் ஆஃப் எஃபிசஸ். ஜான் இந்த ரெவலேஷன் எழுதுகிற ஜான். அண்ட் தென் அவர் வளர்த்து விட்டு மற்ற அப்போஸ் நிறைய வேறு டிசைபிள்ஸும் இருந்து மார்டியர்ஸாகவும் இறந்தாங்க. அண்ட் வெவ்வேறு ஊர்களில் அவங்களும் பிஷப்ஸாக இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் காலம் இருந்திருப்பார்ல, யங் மேனாக இருந்தார் ஜீசஸ் டைமில். ஸோ ரொம்ப வருஷம் இருந்திருப்பார்ல. ஸோ ஹீ ஆக்சுவலி டெவலப்ட் கிறிஸ்டியானிட்டி இன் திஸ் ஏரியா. ஸோ ஜான் தான் இந்த ஏரியா ஃபுல்லாக பண்ணிருக்காரு. ஒருவேளை அதனால தான் ஜீசஸ் இந்த 7 ஊர் பிக் பண்ணாரோ, ஜான் எழுதுறனால. இருக்கலாம், யாருக்குமே தோணலப்பா. அது நல்லா இருக்கும். ஓகே, ஆமா, he probably pastored the church and the whole diocese. It became a diocese with multiple bishops. He took care of Mary, mother of John. Did I write mother of John? Mother of Jesus. Okay, Paul wrote a letter here, Ephesians. ஓகே, இந்த சர்ச் கூட்டத்துக்கு தான் எழுதினார். ஆக்சுவலாக ரொம்ப டீப்பாக படிக்கிறோன்னா வி ஷுட் ஸ்டடி எஃபிஷியன்ஸ் அலாங் வித் திஸ். அப்போ அந்த சர்ச் பண்ண காரியங்கள், ஜீசஸ் பார்த்து சொன்ன காரியங்கள் 2 ஒன்றா படிக்கலாம். பட் நம்ம இப்போ படிக்கல அப்படி. அவங்க சொன்ன மாதிரி அகிலா, பிரிசிலா வென்ட். ஸோ பால், அகிலா, பிரிசிலாலாம் தே மெட் இன் ரோம். அண்ட் தென் பால் திரும்பி வந்துட்டாரு. அகிலா, பிரிசிலா நாங்கள் இங்கே போயிருக்கிறோம் அப்படின்னா அவங்க அங்கே போய் ஊழியம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அங்கே போனாங்க. அங்கே அவங்க இருந்தாங்க. ஸோ எஃபிசஸில் அகிலா, பிரிசிலா விட்டுட்டு இவர் வந்துடுவார். ஸோ அகிலா, பிரிசிலா அங்கேருந்து அவங்க ஊழியம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ ஜானும் இருந்திருப்பாரு, அகிலா, பிரிசிலா. அப்போ எவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் எஃபிசஸில் இருந்திருக்காங்க பார்த்துக்கோங்க. ஆமாம், அப்போந்தான் அப்பல்லோஸ் போனார். ஓகே, அவர் ஒரு யங் மேன், அவரும் ரொம்ப வீராப்பா. அவரும் போய் பிரசங்கம் பண்ணுவார், கொஞ்சம் தப்பாக பண்ணிடுவார். ஆமாம், ஜான் த பேப்டிஸ்ட் வரைக்கும் தான் ஹி நியூ. ஜீசஸ் பற்றி தெரியல. ஸோ அகிலா, பிரிசிலா அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லி கொடுத்து
அனுப்பி விடுவாங்க. அண்ட் that is how the church should be. He was humble enough to listen, understand, learn, and he continued his ministry. இவங்களும் they continued his ministry. ஓகே, எஃபெசஸ் வந்து இப்படி இருந்திருக்கும், ஒரு பெரிய ஊர். நான் இப்போ அப்படி இல்லை, பட் இட் வாஸ் குவைட் அ நைஸ் பிக் பிளேஸ். ஓகே, ஸோ எஃபெசஸ் வாஸ் பிளான்டட், ட்ரெயின்ட் பை பால், அகிலா, பிரிசில்லா, ஜான், எல்லாரும் இருந்திருக்காங்க. அவ்வளோ அப்படிப்பட்ட ஊராக்கும். ஓகே, ஆக்ட்ஸ் 18ல இருந்திருக்கு. ஓகே, தேர்ட் மிஷனரி ஜேர்னியில் பால் விசிட்டட் எஃபெசஸ், ஸ்டேட் ஃபார் 2 years. ஓகே, மற்ற சர்ச்சும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால தான் செலை பண்ணி விற்கிற பிஸ்னஸ்காரங்க, என்னங்க நீங்கள் வந்து சர்ச்சா ஆரம்பிச்சு வச்சுட்டீங்க, எங்கள் சிலையை யாரும் வாங்க மாட்டேங்கிறேன்னு கம்ப்ளைண்ட் இருக்கும். அது பைபிளில் இருக்குது. வாசிக்கணுமா? ஆக்ட்ஸ் 19:10 அட்லீஸ்ட் பார்த்துக்கோங்க. ஆக்ட்ஸ் 19:10. ஸோ இந்த ஆக்ட்ஸ் 18, 19, 17, 18, 19ல அந்த எஃபெசஸ் பற்றி யார் யார் இருந்தாங்கன்ற விஷயங்கள் இருக்கு. This went on for 2 years, so that all the Jews and Greeks who lived in the province of Asia heard the word of the Lord. That was 1920? Yes. 1910? Yeah. அதானே, அப்போ நான் தப்பாக எழுதியிருப்பேன் இருக்கும். ஓ, verse 26. இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்போம் சொல்லி எபேசுவிலே மாத்திரமல்ல, கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டார் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். நிறைய இடத்துக்கு போயிருக்கு. எனிஹவ், ஓகே, அங்கே கொஞ்சம் மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. ஆல் தட். ஸோ மெயின் பாயிண்ட், எஃபெசஸ் ஏதோ ஒரு குட்டி தெரியாத ஊர் இல்லை, பெரிய பெரிய ஜவான்கள் போய் ஊழியம் பண்ண ஒரு ஸ்ட்ராங்கான கிறிஸ்டின் ஊர். ஓகே, ரைட். இப்போ எப்படி இருக்கு? ஊருன்னு ஒன்றே இல்லை. முதல்ல இருந்த அந்த கம்பீரமான டவுன்லாம் போய் அந்த பில்டிங்கில் உள்ள மீதிகள் தான் இருக்குது இப்போ. தட் இஸ் நாட் மச், ரொம்ப இல்லை. இருந்தாலுமே ஈவன் இந்த இடிபாடுகள் கூட ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கணும். அந்த ரொம்ப அழகா தெரியுது இல்லை பெருசா, அது லைப்ரரி, எஃபெசஸோட லைப்ரரி. Come in. Oh, hi. Sit. ஓகே, என்ன டைட்டில் ஆஃப் ஜீசஸ் எப்படி தன்னை இன்ட்ரடியூஸ் பண்றாரு எஃபெசஸ்க்கு? 7 நட்சத்திரங்களை வலது கைதற்கு ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறது. ஓகே, ஸோ the way அவர் எக்ஸ்பிளைன் பண்ற பாயிண்ட் என்னது? கையில ஏந்திட்டு இருக்கிறேன், உங்களுக்கு நடுவுல இருக்கிறேன்னு சொல்றாரு, ரைட்? என்ன இமோஷன் கிடைக்குது நீங்க உங்ககிட்ட கேட்டா இதை அவர் எப்படி சொல்றாரு? கோபத்துல சொல்றாரா? என்ன இமோஷன் எதிர்பார்க்குறீங்க? ஐ மீன், கெஸ் த இமோஷன். உங்களை கையில வச்சிருக்கேன், உங்களுக்கு கூட இருக்கிறேன் நானுன்னு சொன்னா அன்பு இல்லை? இட்ஸ் வெரி லவ்விங். ஸோ சர்ச் தான், பட் உங்கள் லீடர் எங்கள் கையில் இருக்காரு. ஐ ஆம் வித் யூ, அமங்ஸ்ட் யூ சொல்கிறாருல்ல. ஸோ உங்கள் கூட இருக்கிறேன். தெர் இஸ் ஒன் பிளேஸ் வேர் ஜீசஸ் சேஸ் ஐ ஆம் வித் யூ டில் த எண்ட் ஆஃப் டைம்ஸ். வெரி குட். அந்த வசனம் எடுத்து வாசிங்க பார்ப்போம். வாசிச்சுட்டு அது யாருக்கு எப்போ சொன்னாருன்றதை பாருங்க பார்ப்போம். கான்டெக்ஸ்ட் பாருங்க, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில். End of the book of Matthew when he says go spread the gospel. யார் கூட? அந்த உங்கள் யாரு? இன்னும் கொஞ்சம் கிளியரா,
whoever is telling the gospel அவங்களோட இருப்பேன். Yeah, point, please note. Yeah, Jesus with all of us ரொம்ப வசதி, நல்ல கம்ஃபர்டிங் நம்ம பிடிச்சிக்கிறோம். பட் ஜீசஸ் சொன்னது, இந்த வேலையை செய்யுங்க. கஷ்டம் வருதா, நஷ்டம் வருதா, எதிர்ப்பு வருதா, தொந்தரவு வருதா, பெர்சிக்யூஷன் வருதா, மார்ட்டிடம் வருதா, I am with you till the end of times. Makes more sense, no? Doesn't mean our office, road travel, flight, no. இருக்கிறாரு கூட. ஐம் நாட் அதை கொச்சப்படுத்தலை, பட் அதோட நிறுத்திடாதீங்க. நம்ம as Christian group, we should know Jesus is much bigger than my flight protection. Yeah, it doesn't end with me, my family, my life, my protection. நான் நல்லா இருக்கணும், அதுக்கு தான் அவர் வேலை செய்கிறாருன்னு நினச்சிக்கிட வேண்டாம். அவருக்கு நம்ம வேலை செய்யணும். பிக் டிஃப்ரென்ஸ். யா, ஸோ அப்படி செய்யும் போது he saying I am always with you. பிக் டிஃப்ரென்ஸ். ஓகே, சரி, ஓகே. ஸோ கரெக்ட், எமோஷன்ஸ் சொன்னது ரொம்ப கரெக்ட். எப்பவும் உங்க கூட எண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் இருப்பேன்றது தான் சர்ச்சில் சொல்கிறாரு. நான் உங்க கூட அமங் யூ இருக்கிறேன், உங்களை கூட தான் இருக்கிறேன். பிகாஸ் அதுவும் இருக்குல்ல, wherever one or two people, more than two people are praying, I am with you. Yeah, he is with the church. We are the bride, we are the body, and so he is with us. Okay, so it's a very loving comment. So tight church பேரும் Ephesus, very desirable, beloved என்ற போல. இதுவும் அவர் இன்ட்ரடியூஸ் பண்றதும் ஒரு லவ்விங்கா சொல்றாரு, நான் உங்களோட இருக்கிற பர்சன், நான் எழுதுறேன் அப்படின்னு. ஓகே, ஸோ ஜீசஸ் இஸ் டெல்லிங். ஆமா, யூ ரெட் Matthew 28:20, correct? So that is also very loving. Let us see what is the good this church did. வாசிங்க பாப்போம், இந்த சர்ச் என்ன குட் பண்ணுச்சுன்னு ஜீசஸ் சொல்றாரு. கிட்ஸ், பிரயாசத்தையும் பொறுப்பையும் நீ பொல்லாதவர்களை சறுக்கி விடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிகிறதையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஓகே, ஸோ he knows. ஃபர்ஸ்ட் திங், நடக்கிறதெல்லாம் he knows. ஸோ அதுவே ஃபர்ஸ்ட் வெரி நைஸ் பாயிண்ட். ஏன்னா 7 சர்ச்லேயும் ஐ நோன்னு இருக்கும். 7 சர்ச்லேயும் ஹீ சேயிங் நான் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், ஐ நோ. ஓகே, தட் இஸ் ஒன் பாயிண்ட். என்னெல்லாம் இவங்க செய்கிறாங்க, அவங்க கையின் பிரயாசங்கள் ஏதோ செய்கிற நல்லது செய்கிறோம்னு நினச்சிட்டு செய்கிறாங்களா இருக்கும், கடவுளுக்கு இஷ்டமாக இருக்கும்னு நினச்சிட்டு செய்கிறாங்களா இருக்கும், வாட் எவர் இட் இஸ். பட் காட் இஸ் வாட்சிங் ஆல் ஆஃப் தட். ஹீ இஸ் லுக்கிங் அட் தர் ஒர்க்ஸ். அவங்களுடைய லேபர் இஸ் யூஸ்வலி வெறும் கையின் பிரயாசம் இல்லை, கஷ்டம் வருத்தங்கள் இருந்தும் கடவுளுக்கு நான் செய்யணும்னு செய்கிற காரியங்கள். ஓகே, ஸோ தட் இஸ் லேபர். காஸ்பல் ஒர்க் வில் ஃபால் அண்டர் லேபர், நாட் ஒர்க்ஸ். ஒர்க்ஸ் இஸ் லைக் சேரிட்டி, பீங் கைண்ட் டு சம்படி, மற்றவங்கள்ட்ட அன்பாக இருக்கிறது, யாருக்கோ சாப்பாடு கொடுக்கறது, அது மேபி மோர் ஆஃப் தட் இஸ் ஒர்க்ஸ். ஓகே, லேபர் இஸ் லிட்டில் பிகர். அண்ட் தே ஆர் பேஷண்ட். இல்லை, பேஷண்ட்னா கோபப்படாமல் இருக்கிற காரியம் இல்லை, பண்ணுற வேலையில் உடனே ரிசல்ட் வரலனாலும் அதை எதிர்பார்க்கறது இல்லை. ஓகே, அதான் பர்சிவியரிங். அது இன்னும் அதுக்காக பிரயாசம் பண்ணி அதை இது வரலன்னு வருத்தமும் படாமல், அதை ஸ்லோ டவுன் ஆகாமல், இது என்ன நான் என்ன பண்ணாலும் இதுதானே நடத்தணும், நடக்க மாட்டேன் அப்படிலாம் ஆகாமல், அன்டயரிங்காக, வேரி ஆகாமல், டயர்ட் ஆகாமல் தே ஆர் ஒர்க்கிங். நல்ல வேலை செய்கிறாங்க. அப்போ இந்த சர்ச் நல்ல சர்ச் என்ன? ஆமாம், இன்னும் நல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பாயிண்ட், ஹைலைட் பண்ணுற பாயிண்ட்டு, தப்பு பண்ணுறவங்களை உங்களை அக்செப்ட் பண்ண முடியல. யூ கேனாட் பேர். இந்த குவாலிட்டி சர்ச்சு லூஸ் பண்ணி எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். யா, ஏன்னா நம்ம ஜட்ஜ் பண்ணா தப்புன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் பட் காட், ஜீசஸ் எக்ஸ்பெக்டேஷன் என்ன? இது ஒரு ஒன் பாடி, ஒரு கூட்டம், ரைட்? ஜீசஸுடைய ஒரு we are one, it's one, right? அப்போ இந்த கை என்னன்னாலும் பண்ணிட்டு பரவாயில்ல அப்படின்னு விட மாட்டோம்ல. we will stop it or we will correct it or
அந்த மாதிரி நம்ம இன்னொரு சர்ச் மெம்பரை, நமக்கு தெரிஞ்ச ஒரு கிறிஸ்டியன் பிலீவர் நமக்கு தெரிஞ்சு தப்புன்னு தெரிஞ்சு செய்கிறாங்கன்னா திருத்துவோமா? இல்லாட்டி அது அவங்களுக்கும் கடவுளுக்கும் ஆனதுப்பா, நமக்கு ஏன் நம்ம இந்த ஆட்டிடியூட் தான் மோர் காமன். நம்ம ஏன் அந்த இதுக்குள்ளே போகிறோம் அப்படின்ட்டு. பட் ஜீசஸ் இஸ் அப்ரிஷியேட்டிங் யூ கேன் நாட் பேர் அ ஈவில் டூர். தாங்க முடியாமல் அப்போ தே வுட் ஹவ் கான் ட்ரைட் அண்ட் கரெக்டட் அட்வைஸ் கவுன்சில், ஒருத்தர் போய் 3 பேர் போய் சேர்த்து மாற்றுறதுக்கு என்னெல்லாமோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒரு சர்ச் இமேஜின் பண்ணுங்க, இட்ஸ் ஸோ குட் இல்லை? என்ன இஃப் யூ திங்க் இட் இஸ் ஒன் நம்மளுடைய பார்ட் அப்படின்னு நினச்சோன்னா கல்யாணங்கள் உடையுமா? தப்புகள் நடக்குமா? யோசிச்சு பாருங்களேன். பேட் ஹேபிட்ஸ் வருமா? ஏன்னா இருக்குன்னு தெரிஞ்சா இன்னொருத்தவங்க உதவி செய்வாங்க, ஒரு பக்கத்துணையா நிற்பாங்க. ஓகே, அது நடக்காம நம்ம எல்லாரும் நிற்கலாம் அப்படின்ட்டு. ஐ கேன் கோ ஆன், யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் இல்லை? ஸோ திஸ் இஸ் அனதர் கிரேட் பாயிண்ட் ஜீசஸ் இஸ் ஹைலைட்டிங். சர்ச்சில் இஷ்டம் எனக்கு, நீங்கள் அது பண்ணுறது கரெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒரு பாயிண்ட். ஓகே, யூ கேனாட் பேர் ஈவில் டூயிங். தமிழில் அந்த போர்ஷன் மட்டும் வாசிங்க யாராவது. பொல்லாதவங்கள சகிக்க முடியாம நம்ம ஈஸியா அக்செப்ட்லாம் பண்ணுவோம். அக்செப்ட் இல்லை, நான் ஜட்ஜ் பண்ணக்கூடாது அந்த திங்கிங்க்கு போயிடுறோம். விச் ஹீ எக்ஸ்பெக்ட்ஸ். ஏன்னா பைபிளில் வாசிச்சா எது கரெக்டு எது தப்புன்னு தெரியும். எது கரெக்ட் தப்பு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது நிற்கலாமே அதில். அதுக்கப்புறம் வளவளா குழக்கலான்னு இருக்க தேவையில்லை. வி கேன் பி கிளியர் இன் ஆர் திங்கிங், இன் ஆர் அட்வைஸ், இன் ஆர் வேர்ட்ஸ், இன் ஆர் கைடன்ஸ் டு தி அதர் பார்ட்டி. அந்த பர்சனுக்கு ஹியூமிலிட்டி, ஈகோ, அது வேற பாயிண்ட். தட்ஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இஷ்யூ. பட் நம்ம பிஹேவியர் எப்படி இருக்கு? ஆர் வி ரெடி டு கரெக்ட் ஆர் டாக் அபவுட் இட்? ஐ திங்க் வி டோன்ட். ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளம். ஓகே, அடுத்தது ஐடென்டிஃபைங் லையிங் அப்போஸ்டல்ஸ் இருக்கா? ஆமாம். ஸோ தட் இஸ் இந்த ஃபால்ஸ் டீச்சிங், ஃபால்ஸ் ப்ரீச்சிங்ன்ற காரியம் மோசே காலத்துலேருந்தே ஆரம்பிச்சிட்டு. ஓகே, திங்க் ஆஃப் பாலாம். வில்டர்னஸில் இருக்காங்க, இன்னும் கண்ட்ரிக்குள்ளேயே போகல, இஸ்ரேல்னே ஒன்று ஃபார்ம் ஆகலை அந்த டைம். அப்போவே அந்த ப்ராஃபெட்ஸு, பணத்துக்காக ப்ராஃபெட்டு, தப்பாக பேசுகிற ப்ராஃபெட்ஸு ஆரம்பிச்சிட்டு. மோசே அப்பவுமே சொல்வார், ஐயோ இந்த பைபிளை விட்டுட்டு வேற எந்த சைடு அந்த சைடு நகராதிங்க, ஸ்ட்ரிக்டா நின்றுங்க, தப்பி தவறி வேற எங்கேயும் போயிடாதீங்க அப்படிலாம் சொல்லியிருக்காரு, கைட் பண்ணியிருக்காரு. ஸோ ஹீஸ் பீன் சோ கிளியர். ஏன் மோசஸ் சொல்றேன், ஃபர்ஸ்ட் புக் பைபிள் எழுத ஆரம்பிச்ச டைம்ல இருந்து இந்த கண்டிஷன் இஸ் தேர். ஸோ இது புது காரியம் இல்லை, இப்போ வரல ஃபால்ஸ் டீச்சர்ஸ். அப்ப இருந்தே சேட்டன் இஸ் யூசிங் அந்த அதே டிசீவ்மெண்ட்டை ஹீஸ் யூசிங் த்ரூ அதர் பீப்புள். ஓகே, ஸோ ஃபால்ஸ் டீச் அது ஒரு தனி டாபிக். ஐல் ட்ரை அண்ட் டெல் ஃபியூ திங்ஸ். டைம் இருந்துச்சுன்னா ஐல் கெட் இன் டு அது ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கிற ஒரு சப்ஜெக்ட். ஓகே, ஸோ இந்த ஃபால்ஸ் டீச்சர்ஸை ஃபர்ஸ்ட் திங், ஹவு டு ஐடென்டிஃபை அ ஃபால்ஸ் டீச்சர்? ஃப்ரம் தேர் லைஃப், ஃப்ரம் த ஃப்ரூட். கரெக்ட். அந்த அளவுக்கு நம்ம அனலைஸ் பண்ணிடுவோம். நம்ம தான் எல்லாரையும் அக்செப்ட் பண்றோமே. நம்ம அவ்வளோ அனலைஸ் பண்ண மாட்டோமே. யாராவது ஒரு தேவ வார்த்தை 2 சொல்லிட்டாங்கன்னா வாங்க 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 சொல்லிடுவோமே. Yeah, we do that. We out of ignorance, out of thinking we are loving God, we do that. Think of all the Christian countries. நம்ம என்னோட யங்கர் நிறைய பேர் இருக்கிறீங்க, பட் கொஞ்சம் முன்னால் வரைக்கும் கிறிஸ்டியன் கண்ட்ரின்னு சொன்ன கண்ட்ரிஸ் எவ்வளோ இருந்தது? யூகே, யூரோப்பில், யூஎஸில், ஆஸ்திரேலியாவில் எல்லாம் இருந்தாங்க. யூ திங்க் இட் இஸ் ஸ்டில் தேர்? Why? They accepted refugee, they accepted other religion people. அவங்க கிட்ட ஸ்ட்ரிக்டா இருந்தாங்களா? இது எங்க காடு, எங்க கண்ட்ரி, நீங்க எங்க வழிக்கு வாங்கன்னு சொன்னாங்களா? இல்லை, நீங்க உங்க வழியில நீங்க பாட்டுக்கு இருங்க. அதான் அப்படி ரொம்ப ஓவர் அன்பு, இது அன்புன்னு நினைச்சிட்டு அவங்க செய்யறாங்க. அண்ட் நான் அக்செப்டிங்கா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு they are doing like that. நான் ஜட்ஜ்மெண்டெல்லாம் டர்ட்டியாலாம் பிஹேவ் பண்ண மாட்டேன். we are very kind. அதே கடவுள் அன்பா இருக்க சொல்லியிருந்த பாயிண்ட் அப்படியே ட்விஸ்ட் ஆயிட்டு. now no more they are Christian countries. They have lost. பாலிடிக்ஸ்ல எல்லாம் இப்போ யார் இருக்காங்க? Yeah, mostly
It's gone, no? It's a lesson. They've lost their churchhood is gone. Right? So that will happen. கலங்க விட்டுட்டா இதுதான் நடக்கும். This will happen, right? Okay. So, identifying a false teacher is very, 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 very important. Correct? ஆமா. I know the verse talks about the fruit. So, நமக்கு அது ரொம்ப கஷ்டம். I know, as இந்த காலத்துல வாழ்ற நம்ம அனலைஸே பண்ண மாட்டோம். I don't think we analyze that much. வர்றாங்க, சரி நான் அவங்க நம்மகிட்ட ஒரு காணிக்கை வாங்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க, அவ்வளோதானே அப்படின்னு அந்த திங்கிங் இருக்கும். ஆர் இட் இஸ் பிட்வீன் காட் அண்ட் தெம், நான் இதில் இடப்படலை, அந்த திங்கிங் ரொம்ப காமன். இட் இஸ் நாட் ஃபார் மீ டு ஜட்ஜ், லெட் காட் ஜட்ஜ் தட் பர்சன் அப்படின்னு திங்கிங் இருக்கும். So that becomes an issue. Okay. Old Testament God had given a nice example which is easy for them. I don't think it applies for us. இருந்தாலும் என்னன்னாக்கா ப்ராஃபிட்ஸ் வந்து உண்மையான ப்ராஃபிட்டா ஃபால்ஸ் ப்ராஃபிட்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராஃபிட்ஸ் கிட்ட காட் சொல்லி அனுப்புவாங்கல்ல, சொல்வார், ஒரு மெசேஜ் சொல்லி அனுப்பும் போது அதில் லாங் டேர்ம் ப்ராஃபஸியும் இருக்கும், ஷார்ட் டேர்ம் ப்ராஃபஸியும் இருக்கும். அது கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஏன் இந்த ஷார்ட் டேர்ம் ப்ராஃபஸினா, ஷார்ட் டேர்ம் உடனே நடந்துடும். அப்போ இது உடனே நடந்துருச்சுன்னா, அவர் சொன்னது மாதிரி நடந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? லாங் டேர்ம் கட்டாயம் காட் சொன்ன மெசேஜ். இது ஒரு ஆத்தென்டிகேஷன் பாயிண்ட், இல்லை ஒரு கிராஸ் செக் பாயிண்ட். ஸோ காட் ஹேட் கிவன் தட். மோசே சொல்லுவார், ஃபால்ஸ் ப்ராஃபிட் உங்கள்கிட்ட வராங்கன்னா அவங்க சொன்னது நடந்ததுன்னா அவங்கள நீ அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டுக்கு இருக்கும். நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்கு இட் வில் நாட் அப்ளை. தான் இப்போ நான் சொல்கிற மாதிரி லவ் பண்ணுங்கன்ற விஷயத்தை இப்படி ட்விஸ்ட் பண்ணால் அது என்னன்றது, ரைட்? ஸோ ஃபார் அஸ் இட் இஸ் அ லாட் மோர் டிஃபிகல்ட். சேட்டன் வில் டிசீவ் மோர், ஒரு மாதிரி இன்னும் ஈவிலாக he will twist everything. ஸோ இது இன்னும் கஷ்டம் நமக்கு. சேட்டனோட ஜாபே டிசீவ் பண்ணுறது இல்லையா? ஸோ இந்த டிசீவ்மெண்ட் வில் கேரி ஆன் ஃபார் அ லாங் 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 டைம். ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கும். ஒன் வே டு cross check false teaching or prophecy எப்படின்னாக்கா, இங்கே அக்கௌண்ட்ஸில் பேங்க்கில் பணம் மேனேஜ் பண்ணுறவங்க யாரும் இருக்கீங்க? ஓகே ஓகே. ஸோ வென் இஃப் அவங்கள டீச் பண்ணுறது, அவங்களுக்கு நிறைய கரன்சி வந்து கவுண்ட் பண்ணுவாங்கல்ல, ஸோ அப்போ ஃபேக் பணமும் உள்ளே வரலாம் இல்லையா? ஸோ அதை கிராஸ் செக் பண்ணுறதுக்கு, ஐ டோன்ட் நோ இஃப் தே டிட் தட் ஃபார் யூ, பட் அது பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ட்ரெயின் பண்ணுறது, உண்மையான பணத்தை கொடுத்து ஹேண்டில் பண்ண சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ இதை பழகி 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 அப்போ ஒரு பொய்யான நோட்டு நடுவில் வந்தால் டக்குன்னு கையில் தென்படும். யூ கெட் மீ, ரைட்? ஸோ அப்போ என்ன அர்த்தம்? ஜெனுவின் என்னதுன்னு ஷுவராக இருந்தால் ஃபேக்கை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். கரெக்டா? வெதர் இட் இஸ் அ ட்ரெஸ் ஆர் ஹேண்ட்பேக் ஆர் பட்டு சாரியில் இது நல்ல ஜருகையா பொய் ஜருகையா, வி நோ, பிகாஸ் இது நல்லது என்னதுன்னு நல்லா ஷுவராக தெரிஞ்சால் பொய்யை டக்குன்னு கண்டுபிடிச்சிடும். ஆம் ஐ ரைட்? அப்போ எப்படி ஃபால்ஸ் டீச்சிங் கரெக்டாக கண்டுபிடிக்கிறது? கரெக்ட் டீச்சிங் என்னன்னு ஷுவராக இருந்தோம்னா ஃபால்ஸாக சொல்லும் போது கிளாஷ் அடிக்குதே அப்படின்னு வரும், ரைட்? தட் ஐ திங்க் இஸ் த only way we can learn. Okay, so genuine என்னன்னு ஷுவராக இருந்தோம்னா we can find out what is wrong, okay, what is false or fake. இன்னொரு மெத்தட் வந்து which Satan will use a lot is by doing signs and wonders. இப்போ சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ் பண்ற இடத்துல கடவுள் இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு போனா அது பாதாளம். Yeah, Jesus did a lot of miracles. Disciples gospel சொல்லும் போது did anybody say Jesus நிறைய மிரக்கல் பண்ணாரு அதனால ஜீசஸ்ட வாங்க? நெவர். இல்ல, அவர் நல்ல philosophy டீச் பண்ணாருன்னு கூப்பிட்டாங்களா? No. You are a sinner, he died for you. அதுதான் பாயிண்ட், ரைட்? கரெக்ட். அப்போ சைன் அண்ட் மிரக்கிள்ஸ், வண்டர்ஸ் அதுகளை பார்த்துட்டு இது மஸ்ட் பி த்ரூ காட் அப்படின்னு நினைச்சு போனோம்னா
ரொம்ப 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 பெரிய டேஞ்சர். ஓகே, ரியலி பி கேர்ஃபுல். நான் தைரியமா சொல்லுவேன். ஏன்னா இப்போ படிச்சு ஆன்டிகிரைஸ்ட் பண்ற வண்டர்ஸ் எல்லாம் பார்த்து அதுல டிசீவ் ஆகி டைரக்டா ஹெல்லு அப்படி ஏமாறுறாங்க மக்கள். அதனால ப்ளீஸ் பி வெரி, நமக்கு ஒண்டர்ஸ் வேண்டாம். கடவுள் நம்ம இந்த உலகத்துல பெரிய ஒண்டர் தேவையில்லை. இட்ஸ் ஓகே, ஹி ஹஸ் ஆல்ரெடி டன். அதை விட ஒண்டரே வேண்டாம். சைன், ரிசரக்ஷனை விட பெரிய சைன் தேவையில்லை. கரெக்ட்? ஆமா. இப்போ காட் சம்டைம்ஸ் இந்த ப்ராஃபிட்ஸோ டிசைபிள்ஸோ யூஸ் பண்ணி சில மிரக்கிள்ஸ் நடந்திருக்கு. ஹீலிங் நடக்கும், அந்த மாதிரி சில காரியங்கள் நடக்கும். ஏன் நடத்தினாரு யோசிச்சு பாருங்களேன். அது என்ன பலன் இருந்திருக்கும்? ஜீசஸே யாருன்னு தெரியாதவங்களுக்கு இதை காட்டி ஒரு மேஜிக் காட்டி கூப்பிடுறது மாதிரி இல்ல? அப்படி இந்தியாலயும் நிறைய இருக்கு. எத்தனையோ பேர் நாங்கள் எத்தனையோ அந்தந்த காட் எல்லாமோ ஜெர்மனா எங்களுக்கு ஹீலிங்கே கிடைக்கல, ஜீசஸ் ஜெர்மனா ஹீலிங் கிடைச்சிச்சு அப்படின்னு கிறிஸ்டின் ஆனவங்க இருப்பாங்க. ரைட்? ஸோ லெட் காட் யூஸ் தட் ஃபார் நான் பிலீவர்ஸ், ஃபார் நியூ பிலீவர்ஸ். கொண்டு வர செய்கிட்டு. ஏன்னா இப்பவும் ஃபீல்டில், மிஷன் ஃபீல்டில் மிஷினரி மாற்ற கேட்டிங்கன்னா அழகா கதைகள் சொல்லுவாங்க. நிறைய நிறைய மிரக்கிள்ஸ் நடந்திருக்கும். கரெக்ட். ஸோ கடவுளால் நடத்த முடியாதுன்னு சொல்லலை. நல்ல கிறிஸ்டியனா இருந்துகிட்டு இன்னும் எனக்கு சைன் அண்ட் ஒண்டரை பார்த்துட்டு நான் போவேன், அதுல ஈர்க்கப்படுவேன்னு சொன்னா தப்பாயிரும். we don't need to be attracted by that. Jesus is enough. கரெக்டா? Makes sense, right? So again, be careful. So நம்ம be careful what you're expecting, what நம்மளை எது ஈர்க்குதுன்றதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க. இட் ஷுட் நாட் பி சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ். ஓகே, சைன் வண்டர் மிரக்கிள். ஸோ இட்ஸ் பிக் டாபிக். ஃபைன் இந்த ஐடென்டிஃபையிங் லையிங் அப்பாசில் கடலுக்கு பதில் டைம் இருந்தால் இன்னொரு நாள் நான் பண்ணுறேன். மெட்டீரியல் இருக்குது எனக்கு. ஐ நோ ஐ வில் பி அவுட் ஆஃப் டைம். ஓகே, ஐ வாண்டட் டு ஃபினிஷ் எஃபிசிஸ் டுடே. ஸோ முடிக்க பார்க்குறேன். ஓகே ஓகே, நிக்கோலைட்டன்ஸை ஹேட் பண்ணுறீங்க அப்படின்னு ஜீசஸ் அதையும் ஒரு குட் பாயிண்டாக சொல்கிறாரு. ஸோ இந்த நிக்கோலைட்டன்ஸ்ன்றது இப்போ அப்படி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இல்லை. ஸோ அதனால யார் என்ன சொன்னாலும் அது யூகம் தான். இட்ஸ் ஜஸ்ட் அ கெஸ் ஒர்க். சும்மா க்ரீக்கில் இந்த மீனிங், ஹீப்ரூவில் இந்த மீனிங், அதனால இப்படி ஒரு குரூப்பாக இருக்கும் அப்படி இப்படி சொல்லுவாங்க. ஸோ அதில் டைம் வேஸ்ட் பண்ண இஷ்டம் இல்லை. ஏதோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கட்டாயம் ஏதோ தப்பு பண்ணி இருந்திருக்காங்க. அவங்கள இந்த சர்ச்சுக்கும் இஷ்டம் இல்லை, ஜீசஸ்க்கும் இஷ்டம் இல்லை. கரெக்ட்? ஓகே, ஓகே. ஆமாம், ஜீசஸ் நோஸ் எவ்ரிதிங், ரைட்? ஸோ இதுலேயும் யூ கேன் சி the church, Ephesus church, showed love to lot of people and showed love to God's word. அது clear-ஆ? Yeah. That much is clear, right? Okay. Everyone okay? And then, I'm just pulling that out. Okay, right. காடுடைய காரியங்கள்ல பிரியமா இருக்காங்க. கரெக்டா? காடுக்கு பிடிச்ச காஸ்பல், காடுக்கு பிடிக்காத இவங்களுக்கும் பிடிக்காம, ஸோ அந்த மாதிரி ஆட்டிடியூட்ல இருக்கு அந்த சர்ச். ஆமா, காட் cannot see evil. தெரியல? அவர் he so holy, he cannot see evil. So அதை பேஸ் பண்ணா you will not like anything which is evil. ஆட்டோமேட்டிக்கா ஹேட் பண்ணுவோம் நம்ம. ப்ராபப்ளி யங்கர் ஜென்ரேஷனுக்கு மோர் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் அவங்களுக்கு அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டே இல்லை. தெர் இஸ் சோ மச் கிரே மிக்ஸ்ட் அப், ரைட்? யா, தட் பிகாஸ் இட்ஸ் ஸோ கன்ஃபியூசிங் ஃபார் தெம். வர மூவிஸாக இருக்கட்டும், டிவி ஷோஸாக இருக்கட்டும், அது எல்லாத்துலேயுமே மிக்ஸ்ட் அப். என்னோட டைம், லெட் மீ டாக் அபவுட் மை டைம். எங்கள் டைமில் ஹீரோ இஸ் அ குட் காய் அண்ட் வில்லன்னா பேட் காய். இவங்க கெட்டதெல்லாம் பண்ணனால இது வில்லன், இது நல்லதெல்லாம் பண்றதுனால ஹீரோ. இப்போ பாரு, பேங்கை திருட போறவன் தான் ஹீரோ. ஆமா, நீங்க சினிமா யாரும் பாக்குறீங்களா தெரியல எனக்கு. பட் தி ஸ்டோரிஸ் ஆர் so crooked. It is so bad. அப்போ you are finally saying அந்த ஹீரோ வின் பண்ணிடணும் அப்படின்னாக்கா, ஐயோ பேங்கை திருடிடணும்னு you are rooting for that, you are cheering for it. It's so messed up. ஃபேரி டெய்லில் நம்ம படிக்கும் போது there is a witch or evilனா evil.
ஹீரோயின் இஸ் குட்னா குட். இப்போ அந்த விச்சு தான் குட்டே இல்லைப்பா, அது பேடே இல்லைப்பா, அது நல்ல விச்சு தான். புரியாம நீங்க எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. யா மேன், இட்ஸ் so scary. அப்போ இந்த ஜெனரேஷனுக்கு how will they know? How will they discern? How will they realize this is good and this is bad? Because they'll end up saying, உங்ககிட்டயும் குட் அண்ட் பேட் இருக்கு, அவங்க கிட்டயும் குட் அண்ட் பேட் இருக்கு, அப்ப எல்லாம் ஓகே தானே? நீங்க ஏன் ஜட்ஜ் பண்றீங்க? அவங்க அது பண்றனால அவங்க மோசமா? யா, they'll ask. இது கேட்டாச்சு, இதனால so we know. அப்போ இன்னும் they have to be so grounded on the Bible to know what Jesus likes, what Jesus does not like. That's what I will like and I will not like. அது சொல்ல தைரியம் வரணும், முதல்ல தெரியணும். Right? So it becomes very critical. Okay. So this point. Time ஆயிடுச்சா? Oh. Okay. Moral, ethical, good behavior. Why do Christians have to be good people? Answer வந்துருச்சுன்னு. Okay. Yeah, not because if you are good, you can go to God. No, because my God is good, I'm going to reflect him. My God does not lie, I will not lie. He is faithful, I will be faithful. Makes sense, right? He is loving, I will love. He has forgiven me, I will forgive others. So this is totally, we are reflecting him, not anything else. So if somebody tells உங்ககிட்டயும் குட் இருக்கு பேடும் இருக்கு சொல்லும் போது அதெல்லாம் கலப்படம் ஆயிருது, right? But when you realize a Christian reflects Jesus, then it becomes a little அவ்வளோ கேஷுவலா நீங்க சொல்ல முடியாது, மற்றவங்க சொல்ல முடியாது. Others can't say, yeah, I'm not fully reflecting Jesus, but I'm learning. God is changing me. He is sanctifying me. He is purifying me. He is cleaning me every day. Till I die, I'll never become 100% pure. He will keep correcting me. Right? So, அந்த திங்கிங்ல பார்த்தோம்னா you will be able to judge. இல்லை, எனக்கு ஜீசஸ் இது தப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காரு, ஸோ திஸ் இஸ் ராங். நம் ஓரளவுக்கு சொல்லுவோம், லைக் போய் சொல்ல மாட்டேன், சீட் பண்ண மாட்டோம், மர்டர் பண்ண மாட்டேன். ஓகே, வி நோ தட் மச். பட் தெர் மெனி மெனி பிளேசஸ் வேர் இட் கோஸ் கிரே. நிறைய இடத்துல இட் பிகம்ஸ் கிரே. ஓகே, ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஏன் பைபிள் ஆல்சோ கீப்ஸ் டாக்கிங் அபவுட் இட் அகெயின் அண்ட் அகெயின், பிகாஸ் வி ஆர் ரிஃப்ளெக்டிங் God's light to others. அதனால தான். ஓகே, யா. Right, so he should be our moral compass, our compass. He should be our compass. Correct தானே? Bible should be our standard. இப்போ ஒரு ஸ்கேல் வச்சு மெஷர் பண்றோம், ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணணும். ஒரு what is that standard? Has to be Bible or Jesus. Okay, that has to be clear. Not anything else. Everything else goes wrong. Okay. The Nicolaitans சொன்னேன்ல, it is nobody knows, so it doesn't make any sense. Okay. Paul வந்து எஃபிஷியன்ஸ் சர்ச்சுக்காக ஜெபம் பண்ற ஒரு போர்ஷன். ஓகே, அந்த போர்ஷன் மட்டும் வாசிக்கலாம். எஃபிஷியன்ஸ் 1:15-23. ஓகே, அத வாசிங்க. பட் ஐ திங்க் 15-16 யாராவது வாசிங்க பாப்போம். ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலுமல்ல உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். Hold on. 18 வரைக்கும் வாசிச்சிருக்கீங்க தானே ஜெனி? So 15 and 16 பாத்தீங்கன்னா it's about the love of God. இருக்கா? Yeah, right? So that part is there. 17-18 பாத்தீங்கன்னா it's about the wisdom. They are able to identify lying apostles, they are able to identify an evil doer.
நிக்கோலைட்டன்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்க முடியுது. ஸோ தே ஆர் வைஸ். அதுக்கு தான் பால் ஜெபம் பண்ணியிருக்காரு. நைஸ்னா? ஓகே, நவ் ரீட் 19 to 22. தாங்கள் மருத்துவரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவமும் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். The blessing of love or the prayer for love of God and love of people and the wisdom is applying to all the churches. Why? That's the last line. Yeah? Okay. He has all the power and authority to do this for all the church. எல்லா சர்ச்சுக்கும் இது தேவை. This is required. லவ்விங்காக இருக்கிறது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். வைஸாக இருக்கிறது இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ ஃபார் வி ஆர் குட். எஃபிசஸ் குட் பாயிண்ட்ஸ். டைம் இருக்கா? திஸ் கிளாக் இஸ் கரெக்ட். ஷுட் க்ளோஸ் நவ். ஆமாம்ல. ஆமா, 8 o'clock மத்தியானமா? ஓ, இது மோர் வசதியா இருக்கா? ஓ ரியலி? சரி. ஓ நோ ப்ராப்ளம், நமக்கு ஓகே. Yeah. No, we'll stop now. We'll continue. God's grace. What we are learning is learning. Not a problem. German இருங்களா யாராவது? இன்னைக்கு எந்த சர்ச் பத்தி படிச்சாங்க? ஏன்னா அது நீங்க முடிச்சு பண்ண போறோம். இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? 7 சொல்லி கொடுத்தாங்க. 7 கேரக்டர்ஸ் அதுல ஃபர்ஸ்ட் படிக்கிறதுக்கு என்னன்னா? வெரி குட். Concern, Ashway, Ear, that's what? Revival. Okay, very good. சரி, குட்டி பிள்ளைங்க யாராவது ரைட் பண்ணுங்க. சரி, வாலண்டியர் ஃபாஸ்ட் டைம் கொடுக்க கூடாது. இமீடியட் reflection. Who is going to pray? Two, don't stop. Thank you. God bless.